உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதிமுகவோட பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மர்ம மரணம் பற்றிய காணொளி தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5, 2016 அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் நடந்து இப்போ பார்த்தோம்னா நாளைக்கு டிசம்பர் 5 திருப்பி வருது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5 இப்போ நம்ம 2024 இருக்கோம். இப்போ போஸ்ட் அடிச்சிருந்தாங்க, காலையில் பார்த்துட்டு தான் வந்தேன். மதுரையில் 8ஆம் ஆண்டு நினைவாஞ்சலி மறக்க முடியுமா டிசம்பர் 5 அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கூட கட்சிக்காரங்க அம்மாவுடைய அந்த நினைவு நாளை அனுசரிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா அந்த அம்மா 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி போயஸ் கார்டன் அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. என்ன காரணத்துக்காக கொண்டு போகிறாங்கன்னா, காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்னு தான் ஆரம்ப கட்ட நிலையில் மக்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அம்மா சீக்கிரம் ஒரு வாரத்திலே சரியாகி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களை சமாதானப்படுத்துறதுக்கும், தொண்டர்கள் அப்போலோவில் தொண்டர்கள் குவிய ஆரம்பித்ததுனால தொண்டர்களை சமாளிப்பதற்கும் அந்த மாதிரி அவங்க ஒரு அறிக்கை ஒன்று விட்டு, அந்த யார் கூட இருந்தாங்களோ அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸோட அம்மா அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டு, அங்கேயே ஓபிஎஸ் இப்போ நியமிக்கப்பட்டார். அம்மாவுக்கு அடுத்த இடத்துல இருந்ததுனால அவரை நியமித்தாங்க. ஸோ அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி 2016 செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரி ஒரு வாரத்தில் சரியாகி அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மக்கள் எல்லாம் சரி, ஒரு வாரத்தில் அம்மா காய்ச்சல் குணமாகி வந்துடுவாங்க, 15 நாளில் வந்துடுவாங்க இப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கூட இருந்தவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ போடுறோம்னா, அம்மா மரணம் அடைஞ்சது ஒரு இயற்கை மரணமாக இருந்தால் நம்ம இதை அப்படியே கடந்து போயிடலாம். இயற்கை மரணம்னா அவங்க ஒரு 85 வயசு வாழ்ந்துட்டு இறந்து போயிருந்தாங்கன்னா யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் உயர்ந்த பதவியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பதவியில் இருக்கும்போது திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபோட்டோஸ், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கூட வரல பேப்பரில், மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வீடியோ அம்மா சைன் பண்ணுற மாதிரி, அம்மா உட்காந்து பேசுகிற மாதிரியோ, அம்மாவுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்குற மாதிரியோ எந்த விதமான ஃபோட்டோவும் இல்லை. அம்மா ஏதாவது ஒரு திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடந்தது, அப்போ அதில் சைன் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சைன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வீடியோ எதையுமே பத்திரிகையில் வெளியில்லை. கேட்டால் அம்மா அதெல்லாம் விரும்பலை அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இவங்க சொல்கிற பெரிய பொய். அதாவது முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இருக்குது. இவங்க பேசுகிறது ஸ்கூல் குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு மக்கள் இப்போ கிட்டத்தட்ட 8 கோடி பேரை இவங்க ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 2016 செப்டம்பர் 22ஆம் தேதியே அம்மா இறந்து விட்டாரா? ஏன்னா இடையில கூட ஒருத்தவங்க அப்படி தான் சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய தோழின்னு சொல்லக்கூடிய, ஜெயலலிதா அம்மாவுடைய தோழின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பொண்ணு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அவங்க செப்டம்பர் 22ஆம் தேதி அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி இடையில இது பண்ணாங்க. ஸோ இன்னொன்று என்ன ஏன் சந்தேகம் வருதுன்னா, அம்மாவுடைய ரத்த சம்பந்தப்பட்ட தீபான் இருக்காங்க, ஏன் அவங்கள மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கலை? அதேமாதிரி ஓபிஎஸ்சியே ஏன் மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கலை? வேறு பொதுமக்களை ஏன் அனுமதிக்கலை? ஐசியூக்குள்ளே இருந்தாலும் அவங்கள ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அது இதுன்னு கதை சொல்லி இப்படியே பண்ணி கடைசியில் ஒரு டிசம்பர் 5 அம்மா இறந்து விட்டார்னு திடீர்னு சொன்னால் யார் ஏற்றுக்கிடுவாங்க சொல்லுங்கள்? சாதாரண மனிதர்கள். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியில் இருந்தவர். பதவியில் இருக்கும்போது இப்படி ஒரு மர்ம மரணம்
பாய்ஸ் கார்டன்லேருந்து கிளம்பும் போதும் ஒரு ஃபோட்டோ கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு யாரும் தெளிவாக சொல்லலை. அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட போதும் அங்கே இருக்க ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைச்சாங்க இல்லையா, அப்போ ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே குற்றம் சாட்டியிருக்காங்க, சந்தேகம் இருக்குன்னு. ஆனால் அதை வந்து இப்போ 2022 கொண்டு போய் இப்போ இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கையில் அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து அந்த விசாரணை ஆணையத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. சமர்ப்பித்து விட்டார்கள், சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து விசாரணையை முடிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கையில் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு. இனி அடுத்து அவங்க தான் அடுத்து வந்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியும் முடிய போகுது. 2022 கொடுத்தாச்சு. இப்போ 24 ஆகிப்போச்சு. 8ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி ஆகிப்போச்சு. அப்போ வந்து அடுத்து வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து அதில் என்ன இருக்குன்றத தெளிவாக வந்து சொல்லணும். அப்போ ஏவன் குற்றவாளி யார், என்ன நடந்துச்சு அம்மாவுக்கு அப்படின்றத வந்து தெளிவுபடுத்த வேண்டும். இதை பற்றி இன்னொருத்தர் நக்கீரன் கோபால் இருக்கார். அவரும் கூட அம்மா வந்து புலன் விசாரணை பண்ணியிருக்காரு அவரோட யூடியூப் சேனலில் நக்கீரனில். அப்போ நக்கீரனில் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவுடைய அந்த கால்கள் 2 கால்கள் அகற்றப்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டுறாரு. ஆனால் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து யார் யாரை விசாரிச்சாங்கன்னா, டாக்டர்ஸை விசாரித்தாங்க, நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. நான் அது ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நக்கீரன் கோபால் சொல்லியிருந்தார் 2 கால்கள் அகற்றப்பட்டு விட்டதுனார். அப்போ அவரை கூப்பிட்டு ஏன் விசாரிக்கவில்லை? ஏன்னா தேசிய கொடி பொருத்தும்போது அவர் நக்கீரன் தெளிவாக சொல்கிறாரு, மாலையெல்லாம் போட்டால் பெரிய மாலையாக போடும்போது அந்த முழங்காலுக்கு கீழே அப்படியே மாலை வந்து அப்படி சரிஞ்சு விழுகுது. அப்போ அந்த வீடியோவையும் அந்த ஃபோட்டோஸையும் நக்கீரன் வந்து நல்லா எடிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் நக்கீரன்ஸ் வீடியோ போய் பார்த்துக்கோங்க டவுட்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் ஏன் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இருக்கு இல்லையா, ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஐயாவுடைய விசாரணை அறிக்கையை ஏன் பொதுமக்கள்கிட்ட இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டேன்றாங்க? இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நக்கீரன் குற்றம் சாட்டுறாரு. அதை ஏன் நக்கீரனை கூப்பிட்டு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இப்போ கூட திரும்ப விசாரிக்கலாமே? தமிழக அரசு இந்த கேஸை அப்படியே சிபிஐக்கு பரிந்துரை செய்யலாமே? சிபிஐ விசாரணைக்கு இதை கொண்டு போனீங்கன்னா உண்மை வெளியில் வரும்னு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஏதோ ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு குற்றம் நடந்திருக்கு. அம்மாவுடைய மரணம் செயற்கை மரணம் தான், இல்லை இயற்கை மரணம் தானே நீங்கள் வந்து ஓப்பனாக இப்போ கூட நாளைக்கு பேட்டி கொடுங்களேன், இயற்கை மரணம் தானே. அப்போ செயற்கை மரணம் தான்றதை நாங்கள் நிரூபிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க, நக்கீரன் பேசுகிறாங்க யூடியூப் சேனலில், நான் பேசுகிறேன், இன்னும் சில யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இது மறு விசாரணைக்கு வரும்ன்றாங்க. அம்மாவுடைய அந்த மரணம் வந்து திரும்ப மறு விசாரணைக்கு வரும். ஃபியூச்சர் சன்ஸ் ஆஃப் காட் சொல்கிறாங்க, மறு விசாரணைக்கு வரும். அந்த காலகட்டம் 2025 நடக்க போகுது. இப்போ அம்மாவுடைய கல்லறையை தூண்டி எடுத்து அம்மாவுடைய அந்த இது மரணத்துக்கு ஒரு முடிவு பிறக்கும். அம்மா வந்து கொலை செய்யப்பட்டார்ன்றது நிரூபிக்கப்படும் 2025. இது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. இதை நம்ம எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து கூட இருந்தவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்கள மட்டும் நான் குற்றம் சாட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். கட்சிக்காரங்களுக்கு சில உண்மைகள் தெரியும். ஓபிஎஸ் ஓப்பனாக உண்மையை சொல்லுங்கள். இல்லைன்னா அப்போ யார் யார் இருந்தாங்க? விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இல்லை சசிகலா அம்மா உண்மையை சொல்லுங்கள். ஓபிஎஸ் உண்மையை சொல்லுங்கள். மோடி ஐயாவுக்கும் தெரியும். பாரத பிரதமர் அப்போ யார் பிரதமராக இருந்தாங்க? இந்தியாவின் பிரதமராக இருந்த பிரதமர் அவர்களுக்கு இந்த உண்மை கண்டிப்பாக தெரியும். என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் Z+ பாதுகாப்பு பிரிவில் இருந்த அந்த உயர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பாதுகாப்பில் தான் அம்மா இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அம்மாவை பாய்ஸ் கார்டர்லேருந்து இப்படி தள்ளி விட்டார்களா அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் ரத்தமாக இருக்குன்றார். அப்புறம் அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு ஒரு அமைச்சர். அப்புறம் திருப்பியும் சொல்கிறாரு இல்லை அம்மா இட்லி சாப்பிட்டதா சொன்னாங்க, நான் அதை சொன்னேன்றார். இப்படி வந்து பல முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் பாரத பிரதமருக்கு உண்மை தெரியும். இதை விசாரணையை இப்போ யார் கையில் எடுத்து கொண்டு போனோம்னா 2021 தேர்தலில் வந்து ஸ்டாலின்
திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொன்னார், நான் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்துக்கு மறு விசாரணை பண்ணி உண்மை வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னார். அதனால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யும்படி கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மக்களை பாருங்கள், ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை. இதில் வந்து பெரிய சதி நடந்திருக்கு, இலுமினாட்டிகளோட சதி நடந்திருக்கு. இதற்கு தமிழ்நாட்டில் அவங்க கூட இருந்தவங்கலாம் துணை போயிருக்காங்க. கட்சிக்காரங்க நீங்கள்லாம் கண்டுக்காமல் இருக்கீங்க. இதை எப்படி எளிதில் கடந்து செல்ல முடியும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நேர்மையான அரசியல் நோக்கி அம்மா பயணிக்கும்போது தான் இந்த மரணம் நடந்திருக்கு. அப்போ இதில் வந்து மத்திய அரசுக்கு, அந்த பாரத பிரதமருக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவை வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம எளிதாக கடந்து செல்ல முடியாது. நேர்மையான அரசியல் நோக்கி தான் அம்மா போகிறாங்க. பொதுமக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, எளிய ஏழை மக்களுக்கு நல்லது செய்ய அம்மா பல திட்டங்கள் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அம்மாவுடைய மரணம் நடக்கும்போது பொதுமக்கள் இந்தாகிய நீங்கள் தான் நாளை மெரினா பீச்சுக்கு சென்று அம்மா சமாதி முன்பு நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் 2025 டிசம்பர் அன்று நான் மெரினாவுக்கு சென்று போராடுவேன் என்பதையும் எச்சரிக்கையாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இதை எளிதில் யாரும் கடந்து செல்ல முடியாது. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இந்த விசாரணையை நீங்கள் 2026க்குள்ள கொண்டு வரலன்னா திமுக வந்து நீங்கள் சொன்னதை செய்யலைன்னு அர்த்தம். அடுத்த டிசம்பர் 5க்கு நாங்கள் அங்கே இருப்போம் மெரினாவில். அம்மாவுடைய மரணத்துக்கு வந்து முடிவு பிறக்கலைன்னா நாங்கள் மதுரையில் ஒரு படையை திரட்டி நாங்கள் வரப்போகிறோம், போராட போகிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிசம்பர் 5க்குள்ள சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த வீடியோ வழியாக நான் ஒரு நெருக்கடி கொடுக்கிறேன் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அதிமுக தொண்டர்கள் இந்த வீடியோவை பார்த்தவுடன் ஷேர் செய்து என் வீடியோவுக்கு ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.